நடு இரவிலே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த அதிமுகவின் முக்கிய தலைவர். வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முக்கியமான தலைவரா என பார்த்தால் கிடையவே கிடையாது. அவருக்கு பின்புலத்திலே ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க அதிமுகவில். அவர்கள் பூராம் சேர்ந்துதான் அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. ஆனால் இப்ப அந்த தலைவர்கள் பூராம் தமிழக வெற்றி கழகத்திலே இணைய இருக்கிறார்கள், ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள். அதுவும் அதிமுகவிலே அவர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த பதவி பொறுப்புகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள் என செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு. அதாவது திமுகவை பற்றி ஒரு காலத்தில் எந்த ஒரு மிகப்பெரிய செய்தி வந்தாலும் வெளியிலே வராது. ஆனால் அதிமுகவை பற்றி ஒரு சின்ன ஒரு குண்டூசி அளவு செய்தி வந்தாலும் மிகப்பெரிய அளவிலே பரப்பப்படும் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்ப அதே பாணிதான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்து தற்போது தமிழகத்துடைய முதலமைச்சராக நமது அண்ணன் விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருப்பது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த வாரங்களிலே கடம்பூர் ராஜு உட்பட முக்கியமானவர்கள் கூட அதிமுகவில் இணைந்தார்கள். எந்த ஒரு உண்மையான அதிமுக தொண்டனும் மாற்று இயக்கத்தை தேடி போக மாட்டார் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் அப்படித்தான் ஒரு வதந்தி என்பது பரப்பப்படுகிறது. அதிமுகவிலே கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி வைக்கக்கூடிய நமது முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து பதவியிலும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது அப்படின்னே கூட சொல்ல. அந்த நேரத்திலே அந்த செய்தி என்பது மிகப்பெரிய அளவிலே உலா வரக்கூடிய அந்த வேளையிலே நடு இரவிலே நேரடியாக மாஃபா பாண்டியன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறார். அதாவது என் மீது அவதூறு பரப்பப்படுகிறது என அதிரடியான வார்த்தைகளையும் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிலே கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் டிவிகே தமிழக வெற்றி கழகத்திலே இணைய உள்ளதாக செய்திகள் என்பது சோசியல் மீடியாக்களிலே பரவ ஆரம்பிக்கிறது. இதனை அதிமுக வதந்தி என்று மறுத்து வந்த நிலையிலே இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே நேற்று இரவு நடு இரவிலே எடப்பாடி பழனிசாமியை நேரிலே சென்று பேசியிருக்கிறார். அதன் பின்னர் அவருக்கு விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக முக்கியமான தகவலும் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்வது உறுதிதான். அதற்கு பதிலாக விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவி என்பது மாஃபா பாண்டியராஜன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக வழங்கப்பட இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது மாஃபா பாண்டியன் தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகளுக்கு தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அப்படின்னே கூட சொல். அதிமுகவுடைய உண்மையான ரத்தம் ஓடக்கூடிய எந்த ஒரு தொண்டனும் மாற்று கட்சியை தேடி போவதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.